வவுனியா பிரதேச செயலத்துக்குட்பட்ட கந்தன்குளம் மக்கள் நிரந்தர வீடு இன்மையால் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். 1990ஆம் ஆண்டு யுத்த நடவடிக்கை காரணமாக தமது சொந்த கிராமத்தில் கட்டிய வீடுகளையும் சேர்த்த சொத்துக்களையும் கைவிட்டு கையில் கிடைத்ததுடன் இடம்பெயர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். கந்தன்குள கிராம மக்கள் மடு பிரதேசத்திலும் இந்தியாவிலும் எதிரிகளாக பல ஆண்டு காலம் வாழ்ந்து மீண்டும் 2010ஆம் ஆண்டு தமது சொந்த மண்ணுக்கு திரும்பினர். 73 குடும்பங்கள் வாழ்ந்து வரும் இந்த கிராமத்தில் மக்கள் குடியேறும் போது அவர்கள் வாழ்வதற்கென தற்காலிக வீடுகள் வவுனியா பிரதேச செயலகத்தினால் வழங்கப்பட்டிருந்தன. மழை நேரங்களில் இடம்பெயர்ந்து ஆலயம் ஒன்றில் பல நாட்களை கழித்த நிலையில் தற்போது மீண்டும் சேதமடைந்த தமது தற்காலிக வீடுகளிலேயே வாழ்வை நடத்தி வருகின்றனர். 6 மாத காலமே அதன் பயன்பாட்டு காலம் என உறுதியளிக்கப்பட்டும் அதன் பின்னர் நிரந்தர வீடு வழங்கப்படும் எனவும் தெரிவித்து வழங்கப்பட்ட இந்த தற்காலிக வீடுகள் 4 வருடங்கள் கழிந்த நிலையிலும் நிரந்தர வீடுகளாக மாற்றம் பெறாமல் உள்ளது. இந்த கிராமத்தில் வாழ்ந்த 73 குடும்பங்களில் தற்காலிக வீடுகள் சேதமடைந்துள்ளதால் சிலர் கிராமத்திலிருந்து வெளியேறி வேறு இடங்களுக்கு சென்றுள்ளனர். தற்போது 43 குடும்பங்களே கந்தன்குளம் கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றனர். எங்களை வீட குடியேற்றம் செய்த 2010ஆம் ஆண்டில் நாங்கள் ஒரு வருஷ காலமாக தற்காலிக சும்மா நாங்களாகவே கொட்டில் அமைச்சு நாங்களாகவே கிராமத்துக்கு டோசர் போட்டு அடித்து பாதைகளை இணைச்சு எங்களை மக்கள் நாங்களாகவே இந்த கிராமத்தில் குடியாமந்தோம். எங்களை கரண்ட் இல்லாதனால தான் நான் படிக்கிறாம இருக்கு. எங்களோட வீடெல்லாம் கரையான் பிடிச்சி எங்களோட வீடு சிப்போட்டுகள்லாம் பிய்கிறது. இந்த கிராமம் சரியா இப்போ 3 வருஷமா எங்களுக்கு இந்த கிராமம் இந்த பாதையில் அடிச்சு தந்து எங்களோட கிராமத்துக்கு குடியேற்றப்பட்டிருக்கு. எங்களோட கிராமத்தில் உண்மையாக கரண்ட் இல்லாத பிரச்சனை உண்டு. மற்றது போக்குவரத்து பிரச்சனை அப்படி இருந்தும் போக்குவரத்துக்கு சின்ன பஸ்ஸுகள் நீங்கள் உள்ளுக்குள்ள வேலை செய்து அதுவும் குறிக்கப்பட்ட இதுகளுக்கு இல்லை, எங்கள் டைமுக்கு போகக்கூடிய மாதிரி இல்லை. மற்றது கரண்ட் பிரச்சனை தான் எங்களுக்கு முக்கியமாக இந்த ரோட்டில் எங்களுக்கு இரவு நேரங்களில் போயிடாது. கந்தன்குளம் கிராமத்தின் இந்த நிலை தொடர்பில் கவனம் செலுத்தாமையினால் விசனமடைந்த கிராம மக்கள் 20/11/2013 அன்று தமக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வவுனியா அரசாங்க அதிபரிடம் தமது கிராமத்துக்கு வீட்டு திட்டத்தினை வழங்குமாறு மகஜர் ஒன்றினையும் கையளித்திருந்தனர். இன்று வரை எந்தவித முன்னேற்றமும் இன்றி கந்தன்குள கிராம மக்கள் வாழ்ந்து வருகின்றமை கவலைக்குரியதே. இந்திய மக்களவை தேர்தலில் காங்கிரஸ்